இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மருமக இசை மேல அபாண்டமா பழி சுமத்துனியே. ஜாதகத்தை மாத்திட்டாங்க, ஃப்ராடு அது இதுன்னு என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தினல. இப்ப பாரு, எங்க முன்னோர்கள் சாப்பாட சாப்பிட்டுட்டு என் மருமகளை ஆசிர்வதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, முன்னோர்கள் தங்களோட திருப்தியையும் சந்தோஷத்தையும் தெரிவிக்க பூ ஒன்னையும் இலையில வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் படையல் வச்சப்ப கூட சாப்பிட்டு இருக்காங்களே தவிர பூ வச்சு அவங்க மகிழ்ச்சியை காட்டினதே கிடையாது. இதுதான் முதல் தடவை இப்படி செஞ்சிருக்காங்கன்னா அவங்க மனசுல இசை மேல இருக்கிற அன்பதான் காட்டுது. இல்ல இல்ல இல்ல, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. நீ சூழ்ச்சிக்காரி, அதனால உனக்கு எல்லாமே சூழ்ச்சியாதான் தெரியும். அதனாலதான் முன்னோர்கள் மூஞ்சில கரிய பூசிட்டாங்க. இனிமே என் மருமக ஜாதகத்தை மாத்தி வச்சுட்டா ஏமாத்திட்டான்னு பொய் சொல்றத நிப்பாட்டு. ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் நடக்க போகுது. இல்ல, இதுல ஏதோ தப்பு இருக்கு. முன்னோர்கள் சாப்பாடு சாப்பிடுவாங்களே தவிர அதுல பூ வைக்கிறதெல்லாம் இது வரைக்கும் நடந்ததே இல்ல. இது ஏதோ ஃப்ராட் வேலைதான். இந்த பூ எப்படி வந்துச்சு ஒண்ணும் புரியலையே. பானுமதி, நம்ம முன்னோர்கள் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தமும் காரணமும் இருக்கும். இசை மேல விழுந்த அபாண்டமான பழிய நீக்கணும்னுதான் அவங்க இந்த முறை ஒரு பூவையும் வச்சு அவங்களோட முழு சம்மதத்தையும் காட்டியிருக்காங்க. இனிமே உன்ன மாதிரி ஆளுங்க எந்த காரணத்தை கொண்டும் வாயை திறந்து இத பத்தி பேசக்கூடாது. அதுக்காக தான் இத அடிச்சு சொல்லிருக்காங்க. கடவுளே, இது இசைக்கு வச்ச டெஸ்டா? நான் தான் லூசத்தனமா உள்ள போய் இதெல்லாம் பண்ணி அவளை பாஸ் ஆக்கி விட்டனா? இப்படி பண்ணிட்டியடா விஷாலு. டே விஷாலு, உன் வாழ்க்கைக்கு வேற யாரும் ஆப்பு வைக்க வேணாண்டா, நீயே வச்சுக்க. இத நான் நம்ப மாட்டேன். பானுமதி, நீ எதுவுமே பேசக்கூடாது. நம்ம முன்னோர்கள் முடிவு செஞ்சு சொன்ன பிறகு யாரு என்ன பேசினாலும் அதுக்கு மரியாதை கிடையாது. வெளியில போ. வெளிய போன்னு சொல்றல, போ. இசை, இதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. நம்ம முன்னோர்கள் உன்னை முழுசா ஏத்துக்கிட்டாங்க. யாரு என்ன சொன்னாலும் இனிமே நீதான் இந்த வீட்டு மருமக.